தினமொரு வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. தவறுகளுக்கு காரணம் கற்பிக்க பல வாய்ப்புகள் இருந்தாலும் அவைகளை தவிர்க்கும் வாய்ப்பினை நாம் பயன்படுத்தினோமா என்பதே முக்கியம். தவறு செய்யக்கூடாது என்ற கொள்கையில் நாம் உறுதியாயிருந்திருந்தால் தவறு நிகழாது. எனவே நம்முடைய ஈடுபாடு இல்லாமல் தவறு நிகழவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். கடைத்தெருவிற்கு சென்ற கணவன் வழியில் கிடந்த பழத்தோலை கவனியாமல் காலை வைத்து வழுக்கி விழுந்து விட்டான். கால் சுளுக்கி விட்டது. பார்த்து நடந்திருந்தால் இது நேர்ந்திருக்காதே என்றாள் மனைவி. அடி பாவி, நீதானே இதற்கு காரணம். நீ மட்டும் கடைத்தெருவிற்கு போக என்னை அனுப்பாமல் இருந்தால் இது எனக்கு நேர்ந்திருக்குமா என்று எரிந்து விழுந்தான் கணவன். இதே மனநிலைதான் பெரும்பாலான மனிதர்களிடம் உள்ளன. தங்கள் தவறுகளின் காரணத்தை தங்களிடம் பார்க்க விரும்பாமல் கண்ணை மூடிக்கொண்டு பிறர் தோளில் அதை சுமத்தி அற்ப திருப்தி அடைகிறார்கள். பெரும்பாலும் மனிதன் தான் செய்த அல்லது தன்னால் நிகழ்ந்த தவறுக்கு தன்னை பொறுப்பாளி ஆக்க விரும்புவது கிடையாது. தன் தவறுக்கான காரணத்தை வேறு யார் மீதோ ஏதாவது ஒரு சூழ்நிலை மீதோ சுமத்தவே அவன் விரும்புவான். தவறு செய்த ஆதாமை தேவன் கேட்டபோது அதற்கு ஏவாள்தான் காரணம் என்றான். ஏவாளை கேட்டபோது சர்ப்பத்தை காரணம் காட்டினாள். தாங்கள் தவறு செய்ததை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள இருவருக்கும் மனமில்லை. சில வேளை நம்முடைய தவறுகளுக்கு வேறு ஒரு மனிதனை அல்லது வேறு ஒரு காரியத்தை காரணமாக காட்ட முடியும். ஆனால் நேர்மையான மனதுடன் யோசிக்கையில் நாம் சரியாக இருந்திருந்தால் அல்லது சரியாக செயல்பட்டிருந்தால் அந்த தவறை தவிர்த்திருக்க முடியும் என்பதை கண்டு கொள்ளலாம். அமலேக்கியர்கள் விஷயத்தில் சவுல் தவறு செய்தான். தேவன் அதை சுட்டி காட்டினார். அவனோ தவறுக்கான காரணத்தை ஜனங்கள் மேல் போட்டான். அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம், நம்முடைய தவறுகளுக்கு நாமேதான் காரணம் என்பதை உணராதவரை நமக்கு உயர்வு இல்லை. தவறு நம்மால் தான் நேர்ந்தது என்ற உணர்வு இருந்தால்தான் தவறுகள் தொடர்கதை ஆகிவிடாமல் ஜாக்கிரதையாக செயல்பட முடியும். மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் தவறுகளுக்கு காரணமாக எண்ணிக்கொண்டிருந்தால் நிகழ்ந்த தவறு திரும்பவும் நிகழும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் மனிதனாக மட்டும் வாழாமல் எங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.